உரையாற்றினார். மேலும் வருடம் முழுவதும் விடுப்பின்றி பள்ளிக்கு வருகை தந்த ஆசிரியர்களுக்கும் 10 வருடத்திற்கு மேல் ஆசிரியர் தொண்டாற்றிய சிறப்பாசிரியர்களுக்கும் பரிசு வழங்கி கௌரவித்தார். கல்வி சுற்றுலா. நம் டைம் பள்ளியின் மாணாக்கர்கள் கற்ற கல்வியை அனுபவ வழியில் அறிந்து கொள்ள இவ்வருடம் KG முதல் மேல்நிலை வகுப்பு வரை பாளையங்கோட்டையில் உள்ள காவல் நிலையம், தபால் நிலையம், திருநெல்வேலியில் உள்ள தீயணைப்பு நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி, சித்த மருத்துவக் கல்லூரி, அரசன் சூப்பர் மார்க்கெட், முதியோர் இல்லம், கிள்ளிகுளம் விவசாய கல்லூரி, கயத்தாறு காற்றாலை, கண் பார்வையற்றோர் மற்றும் காது கேளாதோர் பள்ளிக்கூடங்கள், ஆவின் பால் தயாரிப்பு நிறுவனம் ஆகிய இடங்களுக்கு அழைத்து சென்றோம். இதன் வழியில் மாணாக்கர்கள் கால்நடைகளிடம் பரிவு காட்டல், இயற்கை மருத்துவத்தின் மேன்மை, பேரங்காடிகளின் செயல்பாடுகள் மற்றும் சேவைகள், முதியோர்களை மதித்தல், உடலுறுப்பு குறையுடையோரின் வாழ்வியல் போராட்டம், விவசாயத்தின் தேவை, காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்தல் போன்ற விவரங்களை அறிந்து கொண்டனர். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணாக்கர்களை பிஸ்மெண்டார் கேரியர் இன்ஸ்டிடியூட்டுக்கு அழைத்து சென்றோம். கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தின் கடினமான பகுதிகளை செயல்வழி கற்றல் முறையில் அந்நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் யூசுப் அவர்கள் மூலம் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. அரபுத்துறை சாதனைகள். நம் டைம் பள்ளியில் அரபுத்துறையின் சாதனைகள் வருடத்திற்கு வருடம் பெரும் வளர்ச்சி கண்டு வருகிறது. தமிழகத்தில் அரபுத்துறையில் அதிக அரபு ஆசிரியர்களை கொண்ட ஒரே கல்வி நிறுவனம் நமது டைம் பள்ளிக்கூடம் என்பதை உங்களின் நினைவிற்கு தருகிறேன். எமது பள்ளியில் அரபுத்துறை கீழ்கண்ட 5 பிரிவின் கீழ் செயல்படுகிறது. மிஃப்தாஹுல் குர்ஆன், திலாவத்துல் குர்ஆன், ஹிஃப்துல் குர்ஆன், அரபு மொழி பயிற்சி, முபல்லிக் மற்றும் முபல்லிகா. குர்ஆன் மனனம் டைம் பள்ளியின் மதிப்பிற்குரிய அடையாளங்களில் ஒன்றாகும். கடந்த 6 வருடங்களில் 76 ஹாஃபில்களை உருவாக்கி உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வருடம் 4 மாணவர்கள் ஹிஃப்ல் பட்டம் பெற உள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். LKG முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கும் சிறார்கள் 60 துஆக்கள் மற்றும் 25 சூறாக்களை மனனம் செய்துள்ளனர். இதுவரை 1500 அரபு வார்த்தைகள், 750 வாக்கியங்களை கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் சொல்லும் திறன் பெற்றுள்ளனர். 6ஆம் வகுப்பிற்கு மேல் பயிலும் டைம் பள்ளி மாணாக்கர்களுக்கு அரபு மொழி பிரிவில் மீசான், அஜ்னாஸ், அவாமில், துரூஸ் மற்றும் மொழியியல் நூற்கள் கற்று வருகின்றனர். ஃபிக்கு, அஹ்லாக், சீரா, தொழுகை சட்டம் ஆகிய பாடங்களை உள்ளடக்கிய முபல்லிக் மற்றும் முபல்லிகா பாடப்பிரிவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற இருக்கின்றனர். விளையாட்டு சாதனைகள். விளையாட்டு என்பது போட்டி நிறைந்த ஒன்றாக மட்டும் அமைவதில்லை. அதையும் தாண்டி உடல் ஆரோக்கியம், மனநல மேம்பாடு, சுறுசுறுப்பு, திறன் வளர்ப்பு, குழு செயல்பாடுகள், முயற்சித்தல், நன்னடத்தை, நாகரிகம் போன்றவற்றை உள்ளடக்கியது என்பதால் நம் டைம் பள்ளி விளையாட்டிற்கு முதன்மை இடம் தருகிறது. குறுவட்ட அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் டைம் பள்ளியின் 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணாக்கர்கள் முதலிடமும், நெல்லை மாவட்ட அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் 3ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். குறுவட்ட அளவில் நடைபெற்ற டென்னிகாய்டு விளையாட்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஃபிர்னாஸ் முதலிடம் பெற்று நெல்லை மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றார். வட்டு எறிதல் போட்டியில் 11ஆம் வகுப்பு மாணவர் முகமது தாரிக் குறுவட்ட அளவில் 2ஆம் இடமும் மாவட்ட அளவில் 3ஆம் இடமும் பெற்றார். 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணாக்கர்கள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பெற்றனர். குறுவட்ட அளவில் நடைபெற்ற 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் முகமது சிராஜ் மற்றும் முகமது இர்ஷாத் ஆகியோர் முறையே 3ஆம் மற்றும் 2ஆம் இடம் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். கராத்தே சாதனைகள். எம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஆயிஷா கண்களை கட்டிக்கொண்டு நீண்ட நேரம் கராத்தே சாதனை செய்து ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை புரிந்தார். பேட்டையில் நடைபெற்ற டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டியில் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் யாசிர் முதலிடம் பெற்றார். மதுரையில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டியில் 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்கள் முதலிடம் பெற்றனர். 3ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணாக்கர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். வள்ளியூரில் நடைபெற்ற சவுத் ஜோனல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு மாணவரை தவிர்த்து அனைவரும் முதலிடம் பெற்றனர். நாகர்கோயிலில் நடைபெற்ற நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டியில் 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் 2ஆம் இடமும் 3ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை கலந்து கொண்ட மாணவர்கள் 3ஆம் இடமும் பெற்றனர். ஊட்டியில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டியில் 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த 2 மாணவர்கள் முதலிடம் பெற்றனர். கொரிய நாட்டின் சண்டை கலையான டேக்வாண்டோ கராத்தே போட்டி வடக்கன்குளம் SAV பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.
அதில் 6ஆம் வகுப்பு மாணவர் அப்துல்லா குரைஷ் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதியானார். 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் அப்துல்லா 2ஆம் இடம் பெற்றார். சிலம்பக்கலை சாதனைகள். பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ரியாஸ் ரஹ்மான் முதலிடம் பெற்றார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற நேஷனல் லெவல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது ஹபீப், 11ஆம் வகுப்பு மாணவர் ரியாஸ் ரஹ்மான், 8ஆம் வகுப்பு மாணவர் கலீல் ரஹ்மான் ஆகியோர் அவர்களின் வயதை ஒத்த போட்டியாளர்களுடன் போட்டியிட்டு முதலிடத்தை வென்றனர். எமது மாணவர் முகமது ஹபீப் தனது விளையாட்டு திறன் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி சென்னை ஆவடியில் உள்ள ஆலி முகமது சாலிக் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து பயின்று வருகிறார். இது அநேக மாணவர்களுக்கு விளையாட்டின் மீது உள்ள ஈர்ப்பை அதிகரித்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். யோகா சாதனைகள். வள்ளியூர் வேதிக் வித்யாஷ்டம் ஸ்கூல் மற்றும் டிவிகே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து நடத்திய யோகா போட்டியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவி உமாரா முதலிடம் பெற்றார். இனிவரும் காலங்களில் அதிகமான மாணாக்கர்களை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள சிறப்பு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளோம். முடிவுக்கு முன்னால் இவர்களை நினைக்காவிடில் எம் நிகழ்ச்சிகள் கோர்வையாகாது. இவர்களை அழைக்காவிடில் எம் அழைப்பிதழ் அழகுறாது. இவர்களை பேசாவிடில் எம் பேச்சுகள் முழுமையடையாது. இவர்களை பாராட்டாவிடில் எம் புகழ் சிறப்படையாது. இவர்களை காட்சிப்படுத்தாவிடில் எம் கனவு நிறைவுறாது. அன்றோ நீ என் கண்களுக்கு சிறைச்சாலையாய் தெரிந்தாய். இன்றோ நீ ஓர் அழகிய பூங்கா என்று உணர்கிறேன். அன்றோ நீ என் கண்களுக்கு வெறும் கட்டிடங்களாய் தெரிந்தாய். இன்றோ நீ முத்துக்களை உதிர்க்கும் சிற்பி என்று உணர்கிறேன். அன்றோ நீ என் கண்களுக்கு சிறு நீரோடையாய் தெரிந்தாய். இன்றோ நீ நீரோடைகள் சங்கமிக்கும் கடலாய் விரிகிறாய். அன்றோ நீ என் கண்களுக்கு இருட்டறையாய் தெரிந்தாய். இன்றுதான் உணர்கிறேன் அது என் தாயின் கருவறை என்று. என்ற கவிதைக்கேற்ப நம் பள்ளியின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் என்றென்றும் ஒரு அங்கமாக திகழும் எம் முன்னாள் மாணாக்கர்களை நினைவூட்டும் ஒரு அழகிய தருணம் இது. திரைக்கடல் தாண்டியும் திரவியம் தேடு என்ற கூற்றின்படி எம் மாணாக்கர்கள் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாட்டிலும் ஜொலித்து கொண்டிருக்கின்றனர். ஒரு கல்விக்கூடத்தின் தரத்தை அறிந்து கொள்ள தலை சிறந்த அளவுகோல் அப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் வைக்கும் பொறுப்புகளும் அவர்தம் ஆற்றும் சமூக பணிகளாகும். நம் பள்ளியில் மேல்நிலை வகுப்பை முடித்து இதுவரை 9 மாணவ குழுக்கள் வெளியேறியுள்ளனர். பட்டப்படிப்பை முடித்த மாணவர்கள் முதல் 5 ஆண்டுக்குள் பார்போற்றும் நம் தாய்நாடு முதல் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, பிலிப்பைன்ஸ், சவுதி அரேபியா, அர்மேனியா, கத்தார், துபாய், அபுதாபி, ஒமன் மற்றும் உலகில் வல்லரசாய் திகழும் அமெரிக்கா உட்பட பூமிப்பந்தின் அனைத்து இடங்களிலும் நம் மாணாக்கர்கள் கார்ப்பரேட் துறை, அரசுத்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, ஆய்வுத்துறை, ஆசிரியத்துறை, செவிலியர் துறை, பொறியியல் துறை போன்ற எண்ணற்ற துறைகளில் தடம் பதித்துள்ளனர். அவர்கள் நம் டைம் பள்ளியை பற்றி அளித்த பின்னூட்ட தொகுப்பினை ஆடியோ விஷுவல் காட்சியாக உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க இருக்கிறோம். தமது வேலை பளுவையும் பொருட்படுத்தாது எமது வேண்டுகோளுக்கிணங்க எம் பள்ளியை பற்றிய பின்னூட்டம் அளித்த உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அல்லாஹ் உங்களுக்கும் உங்களின் குடும்பத்தார்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததோர் வாழ்வை தர வேண்டும் என இறைவிடம் பிரார்த்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். இந்த சாதனைகள் அனைத்தும் எமது மாணவர்கள் உறுதியான தீர்மானம், பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மற்றும் எங்கள் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் கிடைத்த பெரும் வெற்றியாகும். இறுதியாக இந்த சாதனைகளை சாத்தியப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். இவரிடம் பள்ளி கல்வியிலும் இறை கல்வியிலும் போட்டித் தேர்வுகளிலும் உடற்கல்வியிலும் உச்சம் தொட்ட பரக்கத் நிறைந்த வருடமாக மலரச் செய்த இறைவனுக்கே புகழனைத்தும். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவர்கள், அவர்தம் பெற்றோர்கள், எம் பள்ளியின் நிர்வாக பெருமக்கள், முதல்வர், துணை முதல்வர், ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், உதவியாளர்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களது நன்றியை உறுத்தாக்குகிறோம். மேலும் இதுபோன்ற எண்ணற்ற சாதனைகளை கியாமத் நாள் வரை நிகழ்த்திட அல்லாஹ் நம் பள்ளிக்கு அருள் புரிய வேண்டும் என்ற நல்லதோர் துஆவோடு உங்களின் அனைவரின் ஆதரவையும் முன்வைத்தவனாக இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பள்ளியின் வளர்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை இந்த ஆண்டறிக்கை நமக்கு தெரிவிக்கிறது. அதை தன் சீரிய தமிழால் சிறப்பாக வாசித்த ஆசிரியருக்கு மிக்க நன்றிகள். ஜஸாக்கல்லாஹு ஹைர். எமது பள்ளியின் அரங்காவலர் SN சுல்தான் சார் அவர்களை நம் பள்ளியின் 19வது ஆண்டு விழாவிற்கு வாஞ்சையோடு வரவேற்கிறேன். வி வெல்கம் யூ சார்.
ட்ரெஷரர் சார் பேச. We are honored to have our esteemed trustee of Timeti Higher Secondary School, Mr. Mohideen sir, whose constant support and guidance have been instrumental in the growth of our institution. We humbly invite you to the stage to share your valuable words with us, sir.